இல்லாட்டி வச்சு செஞ்சிருவேன் உன்னை. சொல்லுன்றல்ல, ஒழுங்கா சொல்றியா இல்லையா? கேட்டா சொல்ல மாட்ட? சொல்லுங்க சார், என் புருஷனோட மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் எழுதணும். மேடம் சொல்லுங்க, என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? சார், முந்தா நேத்து ராத்திரி என் புருஷன் என் கூட பெட்ரூம்ல படுத்திருந்தாரு. அப்புறம் முழிச்சு பார்த்தா அவர் பெட்ரூம்ல ஆளையே காணோம். அவர் ஏதோ குளிக்க போயிருப்பாருன்னு தான் நினைச்சேன். சார், வீட்ல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ஆனா அவர் எங்கேயுமே இல்ல சார். அவருடைய நம்பருக்கும் கால் பண்ணேன். ஆனா மொபைல் வீட்ல தான் இருக்கு. ஒருவேளை ஜாகிங் போயிருப்பாருன்னு நினைச்சு நான் கண்டுக்காம என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லா போயிடுச்சு. போனவர் திரும்பி வரல. அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கால் பண்ணி கேட்டுட்டேன். ஆனா அவர் யாரையும் பார்க்க போகவே இல்லை சார். உங்க ஹஸ்பண்ட் பேர் என்ன? அவர் பேரு விஜய் வர்மா. ஒரு நிமிஷம் வரேன். உங்களோட அக்கம் பக்கம் எல்லா பக்கமும் விசாரிச்சு பார்த்துட்டோம். அப்போதான் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. அவங்க எல்லாம் உங்க புருஷனை உள்ள வரும்போது பார்த்திருக்காங்க. ஆனா வெளியில போகும்போது யாரும் எதுவுமே பார்க்கலையா. அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உங்க போலீஸ் டிபார்ட்மெண்டோட வேலையே சந்தேகப்படுறது. ஆமா. இன்னொரு விஷயமும் இருக்கு. என்னைக்கு ராத்திரி உங்க புருஷன் காணாம போனாரோ அதே ராத்திரி உங்க வீட்ல இருந்து நீங்க கத்துற சத்தம் ரொம்ப சத்தமா கேட்டுச்சாமே. ஆனா இந்த விஷயத்தை நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட்ல எழுதவே இல்லையே. வேற யார் அனுப்பாங்க? நான் வெளியில போகுவா? எனக்குள்ள எரியற நெருப்பு எப்படி அணைக்கிறது சொல்லு? யார் அனுப்பாங்க? என்னடி சொன்ன? என்னடி சொன்ன? உனக்குள்ள அப்படி ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கா? இன்னைக்கு பாரு, எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா அணைச்சிடறேன் நானு. ஐயோ, அடிக்காதீங்க, வேண்டாம். வீட்ல புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல நடக்கிற விஷயத்த வெளியில சொல்ல எனக்கு பிடிக்கல. அதனால தான் நான் அதை கம்ப்ளைண்ட்ல எழுதல. இங்க பாருங்க மேடம், ஒரு விஷயம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துருச்சுன்னா எந்த விஷயத்தையும் நீங்க மறைக்காம சொல்லி தானே ஆகணும். இல்லனா சந்தேக பார்வை அது உங்க மேலதானே திரும்பும். நான் சொல்றது தயவு செஞ்சு நம்புங்க இன்ஸ்பெக்டர். என் புருஷன் காணாம போனதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும். சார், வீடு முழுக்க தேடிட்டோம், ஒன்னும் கிடைக்கல சார். எதுவும் கிடைக்காது. ஏன்னா இதுக்கும் மேடம்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா. கிளம்பு. ஓகே சார். எதுக்கு இவ்வளவு அவசரம்? நான் எங்கேயும் ஓடி போக மாட்டேன்ல. பேபி, உன்னை பார்த்தா யாரா இருந்தாலும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுவாங்க தெரியுமா. இதுல நான் மட்டும் எப்படி மாறினவனா இருப்பேன்? அதெல்லாம் சரிதான். இப்போ நீங்க என்ன குடிக்கிறீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. நான் குடிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், உன் இதழோட தேன். இன்ஸ்பெக்டர் தாவடே சார் இங்க வந்திருந்தாரா காயா மேடம்? ஆமா சார், இங்க வந்திருந்தாரு. கட்டுல உடைக்க போறேன், காலையா மாற போறேன். சீக்கிரம் கதவை திறந்துடலாம், கால மாடு காத்துட்டு இருக்குல்ல. யாரு? நீங்க இந்த நேரத்துல இங்க? ரொம்ப குடிச்சிட்டு வந்திருந்தாரு. 2 நிமிஷம் என்கிட்ட பேசினாரு, அப்புறம் கிளம்பி போயிட்டாரு. உங்க 2 பேருக்குள்ள என்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் நைட்டு வருவேன்னு. செல்லம், புடவை சூப்பரா இருக்குது. நீ பயங்கர செக்ஸியா இருக்கிற செல்லம். நாம இங்க ஆரம்பிச்சிடலாமா இல்ல உள்ள போலாமா? இங்க பாருங்க. எனக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு செல்லம். இங்க பாரு, பின் வாசல நீ ஓபன் பண்ணி வை. நான் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்னு சொல்லுமா. நேத்து பக்கத்து வீட்டுக்கு போலீஸ் வந்திருந்தாங்களா? ஆமா, வந்திருந்தாங்க. ரொம்ப குடிச்சிருந்தாரு சார், அப்புறம் கிளம்பிட்டார். இன்ஸ்பெக்டர் தாவூடை காணாமல் போய் 15 நாள் ஆகுது. ஆனா இப்ப வரைக்கும் போலீஸால அவரை கண்டுபிடிக்க முடியல. போலீஸும் ரொம்ப தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் தாவூடை எப்படி காணாம போனாரு, நொடிக்கு நொடி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சுதா நியூஸ பாருங்க.
இது ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம். தாவுடை காணாம போய் 15 நாள் ஆகுது. ஆனா நாம அந்த பொம்பளை, அவ பேர் என்ன சொன்னீங்க? சார் காயா. காயா? இன்னைக்கு காயா மேடமோட எல்லா பொருளையும் தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். ஏதாவது கிடைச்சதா இல்லையா? ஓடி போக வேண்டிய அவசியம் இல்ல. நான் உன்னை ஒன்னு சொல்ல மாட்டேன். நீ உன்னோட சேர்த்து என் மனசையும் எடுத்துட்டு போகணும். என்னது? நீ என்ன வேணும்னாலும் தாராளமா திருடலாம். ஆனா எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு. அது என்ன கண்டிஷன்? கண்டிஷன் என்னன்னா, நீ என் கூட செக்ஸ் பண்ணணும். எனக்கு போதும்னு நான் நினைக்கிற வரைக்கும். என்னாச்சு? தொண்டை காஞ்சிருச்சா? அந்த தாகத்தை நான் போக்குறேன். எனக்கு ஆம்பளைங்க 2 மாசத்துல 10 பேர் காணாம போயிருக்காங்க. கிடைச்சிருக்கிற தகவல் படி என்ன தெரிய வந்திருக்குன்னா, அவங்க எல்லாரும் கடைசியா காயா வர்மா வீட்டுக்கு வெளியில ஏற்கனவே பல பேர் காணாம போயிட்டாங்க. என்னதான் தேடினாலும் அவங்க யாருமே கிடைக்கல. அவங்க காணாம போனாங்களா இல்ல மாயமா மறைஞ்சிட்டாங்க? நமக்கு கிடைச்சிருக்கிற எவிடன்ஸ் படி பார்த்தா ஒரே ஒரு நபர் மேலதான் சந்தேகம் வருது. அதுதான் காயா வர்மா. அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு லட்சியம். குற்றவாளி தன்னோட தப்ப ஒத்துக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது டார்ச்சர் கொடுத்துட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க உண்மைய சொல்லியே தான் ஆகணும். ஹலோ, யார் நீங்க? நீங்க பேயிங் கெஸ்ட் நடத்துறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் இங்க வந்தேன். யார் இருக்கிறதுக்கு? அது நான் தான் இருக்க போறேன். கண்டிப்பா இல்ல. நீங்க உங்க வேலையில மட்டும்தான் கவனம் செலுத்தணும். இப்படியே பாத்துக்கிட்டே இருக்க போறியா, இல்ல ஒரு ரூம நீ பார்க்க வேண்டாமா? சரி, காட்டுங்க உங்க ரூம. ஓகே, ஃபாலோ மீ. மேடம், சாரி. சார், அவ ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணுன்றதுனால அவளை பிடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்ல. ஈஸி இல்லதான், ஆனா பிடிச்சே ஆகணும். இன்ஸ்பெக்டர் சுஹேல் குமார். சார், தப்பான முடிவுகள் நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட பாடங்களை கத்துக் கொடுக்குதோ அதே மாதிரி காயாவும் எப்படியாவது தப்பான முடிவு எடுப்பா. கண்டிப்பா நம்ம கிட்ட மாட்டதான் போறா. அவன் மாட்டுவான்னு நீ நினைக்கிறிய? சார், ஐம் ஷூர் அது கண்டிப்பா நடக்கும். யாரோ டிவோர்ஸ் கொடுக்கறத பார்த்து எனக்கும் வந்து டிவோர்ஸ் கொடுத்துட்டான். அப்போ நீங்க எதுக்காக அவனுடைய டிவோர்ஸ் பேப்பரை அக்செப்ட் பண்ணீங்க? ஏதாவது ஆக்ஷன் எடுத்துருக்கலாமே. அவன் தன்னோட மென்டல் டிசார்டரால என்கிட்ட அப்படியெல்லாம் நடந்துக்குவான். இருந்தாலும் நான் அதை பத்தி எல்லாம் கண்டுக்காம அவனை ரொம்ப அன்பா பாத்துக்கிட்டேன். ஆனா அவன் பல தடவை அவனோட பிசினஸ் டீல்ஸ்க்காக அவனோட பிசினஸ் பார்ட்னர் கூட நீ படுக்கணும்னு என்ன ஃபோர்ஸ் பண்ணுவான்.